தமிழகத்தில் இன்றைய வானிலை நிலவரம் எப்படி என்பது பற்றிய தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. நன்றி கார்த்திகா. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த வெள்ளிக்கிழமையே பதிவு செய்திருந்தோம், அதாவது கிறிஸ்துமஸ் நெருக்கத்தில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று. அதற்கான காரணமாக சொல்லப்பட்டது இந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகத்தான் இந்த மழை என்பது இப்போ தொடர்ந்து இருக்கிறது. இப்போ அடுத்த கட்டமாக சுமத்ரா தீவு பகுதியில் நிலவக்கூடிய ஒரு காற்று சுழற்சி இந்திய பெருங்கடலில் நிலவக்கூடிய காற்று சுழற்சியோடு இணையும் பொழுது இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது வரக்கூடிய 29, 30ஆம் தேதி நடைபெறும் என்று அறியப்படுகிறது. இதற்கிடையில இப்ப வரக்கூடிய நாட்கள்ல இந்த மழையினுடைய தாக்கம் எவ்வாறாக இருக்கும், இன்றைய மழை பொழிவு எவ்வாறாக இருக்கும் என்பதை பார்த்து விடலாம். நம்ம கடந்த வெள்ளிக்கிழமை பதிவு செய்திருந்த மாதிரியே புதுச்சேரி உள்ளிட்ட இடங்கள்ல காலையில அதிகாலை 4 மணி போல பல்வேறு இடங்கள்ல மழை பொழிவு இருந்தது. அதாவது குறிப்பாக வளவனூர், புதுச்சேரி ஒட்டிய பகுதிகளையும், கடலூர், பன்ருட்டி உள்ளிட்ட இடங்களையும், பரிக்கல் உள்ளிட்ட இடங்கள்ல ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருந்தது. இது இன்று அதிகாலை 4 மணி நிலவரம் போல. இப்ப இது என்னவாகும் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரங்கள்ல, அதாவது ஒரு 10 மணி நேர நிலவரப்படி எவ்வாறாக இருக்கும் என்பதை நம்ம பார்த்து விடலாம். இப்ப சரியாக நம்ம ஒரு 10 மணி போல ஆரம்பிக்கும் பொழுது இந்த மழையினுடைய இந்த தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களாக புதுச்சேரி, மதுராந்தகம், நெய்வேலி உள்ளிட்ட இடங்கள்ல இருக்கும் என்று அறியப்படுகிறது. இப்ப நம்ம குறிப்பா எங்க அப்படின்றத பார்த்துருவோம். 10 மணி நிலவரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழைக்கான வாய்ப்புகள் அது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதற்கு அடுத்தபடியாக மதுராந்தகம், வந்தவாசி, திண்டிவனம் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றுதான் சொல்லப்படுகிறது. நிச்சயமாக மழை பொழிவு இருக்குமா என்று கேட்டால் அது சற்று சந்தேகம்தான். ஏனால் பனிக்காலம் அப்படிங்கிறதுனால நமக்கு மேகமூட்டம் தான் உருவாகுமே கண்டி தவிர இந்த மழைக்குடைய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். சில இடங்கள்ல மட்டும் லேசான மழைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உளுந்தூர்பேட்டை, திட்டக்குடி, கும்பகோணம், சீர்காழி உள்ளிட்ட இடங்கள்லையும், கடலூர் ஒட்டிய கடலோர பகுதிகளிலையும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய தினத்தை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய ஒரு 10 மணி நிலவரத்து போல. அதே மாதிரி நாகப்பட்டினம், வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்கள்ல நேற்று இந்த மழை பொழிவு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னைக்கும் லேசான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து ராமநாதபுரம், பரமக்குடி உள்ளிட்ட இடங்களையும் அடுத்து வரக்கூடிய ஒரு 3 மணி நேரத்திற்கு லேசான மழை பொழிவு இருக்கும் என்று அறியப்படுகிறது. இது மதியம் போல எவ்வாறாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ஒரு 2 மணி போல திருநெல்வேலியில ஒரு சில இடங்கள்ல லேசான மழைக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழையானது தொடர்ந்து சிவகங்கை, மானாமதுரை, மேலூர் உள்ளிட்ட இடங்கள்லையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நம்ம இது ஒரு வாய்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை தான் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட இடங்கள்லையும், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட இடங்கள்லையும், நாகப்பட்டினம், தொடர்ந்து நாகப்பட்டினத்திலையும் மதியம் ஒரு சில இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து சென்னை அப்படின்னு வரும்பொழுது சென்னை சுற்றியுள்ள இந்த தாம்பரம், அரக்கோணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், வந்தவாசி உள்ளிட்ட இடங்கள்ல மதியம் ஒரு 2 மணிக்கு மேல வான மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்கள்ல மட்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த வெப்பநிலை என்பது இன்றைய தினம் எவ்வாறாக இருக்கும் என்று கேட்டால் அது ஒரு 25 டிகிரி செல்சியஸிலிருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்று வெப்பநிலை என்பது பதிவாகும். இந்த மழையானது 29ஆம் தேதியில தான் தீவிரமடையும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய இந்த 2 தினங்களுக்கு நம்ம லேசான மழை எதிர்பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் தினமான இன்று மதியம் 3 மணிக்கு மேல நம்ம ஒரு லேசான மழை எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைய பொதுவான வானிலை நிலவரம். நேயர்களே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.